ஹே கைஸ், இன்னைக்கு வீடியோவில் ரெண்டு பொண்ணுங்க இறந்து போன அவங்க அம்மா கிட்ட பேசுறதுக்காக ஓஜா போர்டு யூஸ் பண்ணுறாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஓஜா போர்ட்லேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வருது. ஆனால் அந்த ரெஸ்பான்ஸ் அவங்க அம்மா கிட்டேருந்து வந்துச்சா, இல்லை வேற ஏதாச்சும் ஒரு ஈவில் ஸ்பிரிட் கிட்டேருந்து வந்துச்சா, அப்படி இல்லைனா வேற என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ளே போகலாம். டீனேஜ் சிஸ்டர்ஸான ஆனி அண்ட் ஜெசிகாவுடைய அம்மா கேன்சர் காரணத்தினால 1986 இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய அப்பா பிரியன் கூட தான் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. பிரியன் இந்த ரெண்டு பசங்களை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வேலை பார்க்குறாரு. மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த வீட்டிலேருந்து வெளியே தங்கி தான் வேலை பார்த்துட்டு வராரு. ஆனியும் ஜெசிகாவும் அவங்க அம்மாவோட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டில் எப்பவுமே ஒரு தனிமையில தான் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நாள் நைட்டு பிரியன் வேலை காரணமாக வெளியே ஸ்டே பண்ணியிருக்கிறாரு. இந்த ரெண்டு பசங்களுக்கும் அவங்க அம்மாவோட ஞாபகம் ரொம்ப அதிகமா வர ஆரம்பிக்குது. எப்படியாச்சும் அவங்க அம்மா கூட பேச முடியுமா அப்படின்னு யோசிச்சு ஓஜா போர்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. அதனால அந்த வீட்டுடைய பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஓஜா போர்டை வெளியே எடுத்து வைக்கிறாங்க. ஆனா இந்த பசங்களுக்கு அந்த ஓஜா போர்டை எப்படி யூஸ் பண்றது அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாது. ஆனா ஏதோ ஒரு கேள்வி கேட்டா ஒரு பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அதனால சின்ன சின்ன கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய அம்மா இங்க இருக்காங்களா, இருந்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சைன் கொடுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அது மாதிரி நிறைய கேள்விகள் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இவங்க கேட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு ஸ்டாண்டர்டா எந்த ஒரு பதிலுமே கிடைக்கல. பட் அவங்க அம்மா கூட ஏதோ பேசின மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு கிடைக்குது. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இதெல்லாமே போதும், எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓஜா போர்டு எல்லாம் எடுத்து அந்த பேஸ்மெண்ட்குள்ள வச்சுட்டு அவங்க ரெண்டு பேருடைய ரூமுக்கு போயிட்டு அந்த பெட்ல படுக்கிறாங்க. இப்ப டைம் ஆல்மோஸ்ட் மிட் நைட் ஆயிடுது. இப்போ வரைக்கும் பிரியன் ரிட்டர்ன் வரல. அந்த பொண்ணுங்க தனியா தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இது பழக்கப்பட்ட விஷயம் தான். மோஸ்ட் ஆஃப் த நைட்ஸ் இந்த மாதிரி தனியா தான் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த செவுத்துல யாரோ டேப் பண்ற மாதிரியான ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இமிடியேட்டா ஜெசிகா ஆனியோடைய ரூமுக்கு போயிட்டு, உனக்கும் இந்த மாதிரியான சத்தம் கேக்குதா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அந்த சிஸ்டரும், ஆமா எனக்குமே இந்த சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சைலண்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த டேப்பிங் சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரியான சத்தத்தை அவங்க எப்பவுமே கேட்டதே கிடையாது. அதனால எப்படி வருது, எதுக்கு வருது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்குது. இப்பதான் நம்ம ஓஜா போர்டு யூஸ் பண்ணிட்டு மேல வரோம். இப்போ இந்த டேப்பிங் சவுண்ட் கேக்குது அப்படின்னா கண்டிப்பா இது நம்மளுடைய அம்மாவா தான் இருக்கும் அப்படின்னு அவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதனால நிறைய கேள்விகள் மறுபடியும் கேட்கறாங்க. நீங்க இங்க இருக்கீங்களா, எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்களை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கேட்கறாங்க. அந்த டேப்பிங் சவுண்டும் ஸ்டாப் ஆகல. மறுபடியும் அந்த டேப்பிங் சவுண்ட் கேட்டுட்டே தான் இருக்குது. ஒரு பக்கம் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் அவங்களோட ஒரு தாட் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இது அவங்களுடைய அம்மாவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முழு மனசா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரியே கொஞ்ச நேரம் போகுது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா பிரியன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா வீட்டுக்கு திரும்பி ரிட்டர்ன் வராரு. அப்போ இந்த ரெண்டு பொண்ணுங்களும் அவங்க அப்பா கிட்ட ஓடி போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பயத்தினால இல்ல, ரொம்ப சந்தோஷமா இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. பிரியனுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா ஓஜா போர்ட்லாம் இவங்க யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னதுனால கண்டிப்பா இது எதுவுமே உண்மை கிடையாது. இந்த பொண்ணுங்க அவங்க அம்மா இறந்துட்டாங்கிற வருத்தத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு கதையெல்லாம் இவங்க சொல்றாங்க அப்படின்னு அவரு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதனால அந்த பசங்களை எதுவுமே திட்டாம, ஆமா கண்டிப்பா உங்க அம்மா உங்களை பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பிச்சிடுறாரு. பிரியன் இதை பத்திலாம் பெருசா எதுவுமே யோசிக்காம இந்த பொண்ணுங்களை எப்படி சரி செய்யலாம், ஏதாச்சும் கவுன்சிலிங் தெரப்பி செஷனுக்கு அனுப்பலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு அவருமே அவரோட பெட்ல போயிட்டு படுத்துடுறாரு. இந்த டேப்பிங் சவுண்ட் கண்டினியூஸா இருந்துட்டே இருக்குது. ஒரு கட்டத்துல ஆனி அண்ட் ஜெசிகாவால தூங்கவே முடியாம அவங்க அப்பா கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு. பிரியன் செக் பண்ணலான்னு இந்த ரூமுக்கு வரப்போ அந்த டேப்பிங் சவுண்ட் கம்ப்ளீட்டா அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. ஜெசிகாக்கும் ஆனிக்கும் என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்க எல்லாருமே வெளியே போயிட்டு ஈவினிங் திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வராங்க. அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரீஅரேஞ்ச் ஆயிருக்குது. அந்த ஃபர்னிச்சர் எல்லாமே மாத்தி போடப்பட்டிருக்குது. கிச்சன்ல இருக்கிற யுட்டென்சில்ஸ் எல்லாமே மாத்தி வைக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் பார்த்த உடனே பிரியன், கண்டிப்பா இதை நீங்க ரெண்டு பேரும் தான் பண்ணியிருக்கீங்க, பட் இதை நீங்க கண்டிப்பா ஸ்டாப் பண்ணியே ஆகணும். எனக்கு புரியுது உங்க அம்மாவை நீங்க மிஸ் பண்றீங்கிறது. ஆனா இந்த கோஸ்ட் விளையாட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் கிடையாது. இதை நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க ரெண்டு பேரையுமே ஒரு கவுன்சிலர் கிட்ட நான் அனுப்ப வேண்டிய வரும் அப்படின்னு அவர் வார்ன் பண்றாரு. பட் ஆனியும் ஜெசிகாவும் இதை நாங்க பண்ணவே இல்லைன்னு எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா பிரியன் இவங்க ரெண்டு பேரையும் நம்புறதுக்கு அவர் ரெடியா இல்ல. இந்த மொமெண்ட்ல ஆனிக்கும் ஜெசிகாக்கும் பயம் ரொம்பவே அதிகரிக்குது. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க அம்மா பண்றதுக்கு எந்த ஒரு
ஒரு வாய்ப்புமே கிடையாது. மேபி அந்த ஓஜா போர்டு யூஸ் பண்ணதுனால ஏதோ ஒரு ஈவில் ஸ்பிரிட்டை இவங்க அன்லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னும் அதுதான் இவங்களை இப்போ ரொம்ப டெரரைஸ் பண்ணுது அப்படின்னு இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா இவங்க சொல்லக்கூடிய ஒரே ஆள் பிரியன். ஆனா அவரும் இவங்க சொல்றத நம்பல அப்படிங்கறதுனால ஆனியும் ஜெசிகாவும் ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா இருக்காங்க. 1987 ஜனவரி மந்த் ஒரு நாள் சாயங்காலம் அந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் ரூம்ல ஜெசிகாவும் ஆனியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ மறுபடியுமே இந்த டாப்பிங் சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. ஆனா இந்த வாட்டி அந்த வால்ஸ்ல இருந்து அந்த டாப்பிங் சவுண்ட் வரல. ஆனா பேஸ்மெண்ட்ல இருந்து இந்த சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. எப்படி இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த நம்மளுடைய அப்பா நம்ப போறது இல்ல. அதனால இது கோஸ்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இதை நம்மளே ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தை வரவழைச்சிட்டு ரெண்டு பேருமே பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. இவங்க பேஸ்மெண்ட்டுக்குள்ள என்டர் ஆனோனே அந்த டாப்பிங் சவுண்ட் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகிடுது. உள்ள கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் எந்த சவுண்டுமே வரல. இவங்களுக்கு ரொம்ப சில்லியா ஃபீல் ஆகுது. சரி திரும்பி நம்ம ரூமுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அந்த செவுத்துல நான் கிளாசெட்ல தான் இருக்கேன், வந்து என்ன கண்டுபிடி அப்படின்னு ரெட் கலர்ல எழுதப்பட்டிருக்குது. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்பவே பயம் வந்துடுது. ஏன்னா இது நாள் வரைக்கும் டாப்பிங் சவுண்ட் மட்டும்தான் கேட்டுட்டு இருக்குது. பட் இப்போ ஒரு கன்ஃபர்மேஷன், உண்மையாவே ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிறது அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணப்படுது. அதனால தலை தெறிக்க அந்த வீட்ல இருந்து வெளியே ஓடுறாங்க. பிரியன் வீட்டுல இல்லாததுனால பக்கத்துல உள்ள நெய்பருடைய வீட்டுக்கு இவங்க ஓடி போறாங்க. அங்க போயிட்டு என்னுடைய வீட்டுல ஏதோ வியர்டா நடக்குது அப்படின்னு மட்டும்தான் சொல்றாங்க. மற்றபடி எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கொடுக்கல. அவங்களும் பரவாயில்ல, உங்க அப்பா வர வரைக்கும் எங்களுடைய வீட்லயே இருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நைட்டு பிரியனோட கார் உள்ள வரத இந்த பொண்ணுங்க நோட்டீஸ் பண்றாங்க. நெய்பருடைய வீட்ல இருந்தே கை காட்டி பிரியனை அங்க வர சொல்றாங்க. இவர் அங்க போனதுக்கு அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த பொண்ணுங்க சொல்றதை கேட்ட பிரியனுடைய ரியாக்ஷன், இது அவுட் ஆஃப் கண்ட்ரோல், நீங்க பண்றது சரியே கிடையாது, இது ரொம்ப அன்ஹெல்தி அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட்ல போயிட்டு செக் பண்ணி பாக்குறாரு. அவங்க சொன்ன மாதிரியே அந்த வார்த்தைகள் எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு இன்னுமே ரொம்ப கோவம் வந்துருது. நீங்க ப்ராப்பர்ட்டியை இப்ப டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நீங்க கவுன்சிலிங்க்கு போயே ஆகணும்னு அவர் சொல்லிடுறாரு. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் 2 வாரத்துக்கு அந்த வீட்டுல எந்த ஒரு டாப்பிங் சவுண்டும் இல்ல. ரொம்பவே நார்மலா அமைதியா தான் போயிட்டு இருக்குது. ஒரு நாள் நைட்டு பிரியன் வேலைக்காக வெளியே ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. இந்த ரெண்டு பொண்ணுங்களும் அந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் ரூம்ல உட்காந்து மறுபடியும் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. எந்த ஒரு சத்தமும் இல்லாம, ஸ்ட்ரேஞ்சான ஆக்டிவிட்டி இல்லாம ரொம்ப நிம்மதியா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டாப்பிங் சவுண்ட் மறுபடியும் கேக்குது. இப்போ பேஸ்மெண்ட்ல இருந்து சத்தம் வரல, பட் ஆனியோடைய ரூம்ல இருந்து வருது. இந்த பொண்ணுங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப பயமா தான் இருக்குது. ஆனாலுமே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு தைரியத்தை வரவழைச்சிட்டு ஆனி ரூமுடைய டோரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த இடத்துல ஐ ஆம் பேக், ஃபைண்ட் மீ இஃப் யூ கேன் அப்படின்ற வேர்ட்ஸ் அங்கே எழுதப்பட்டிருக்குது. அந்த வேர்ட்ஸை பார்த்த ஆனியும் ஜெசிகாவும் தலை தெறிக்க அந்த நெய்பருடைய வீட்டுக்கு ஓடி போறாங்க. அங்க அந்த நெய்பர், உங்க அப்பா வர வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியனுக்கு கால் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பிரியன் அந்த நெய்பருடைய வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணுங்களை திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்னா இந்த மாதிரிலாம் நீங்க பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்களை கவுன்சிலிங்க்கு அனுப்புனேன், ஆனாலுமே நீங்க பண்றதை ஸ்டாப் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க, நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு டாப் டு பாட்டம் ஃபுல்லாவே சர்ச் பண்ணிட்டு நீங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு நேரா உள்ள போறாரு. அந்த வீட்டுடைய டோரை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அந்த வீடே தலைகீழ இருக்குது. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே கண்ணா பின்னான்னு கலைஞ்சு கிடக்குது. வீடு ரொம்ப அமைதியா இருக்குது. பிரியன் அந்த வீட்டுக்குள்ள அப்படியே நடந்து போறாரு. ஆனியோடைய ரூமுக்குள்ள போயிட்டு பாக்குறாரு. அங்க அவங்க சொன்ன மாதிரியான அந்த வார்த்தைகள்லாம் எழுதப்பட்டிருக்குது. அப்படியே ஆனியோடைய கிளாசெட்டை பாக்குறாரு. அங்க இறந்து போன ஒய்ஃபுடைய ட்ரெஸ், விக் எல்லாம் போட்டுக்கிட்டு யாரோ ஒருத்தன் கையில ஆக்ஸை வச்சுக்கிட்டு பிரியனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறத அவர் நோட்டீஸ் பண்றாரு. இதை பார்த்த உடனே பிரியனுக்கு ரொம்பவே பயம் வந்துருது. ஒரு ஷாக்ல அவரு போயிடுறாரு. அந்த சமயத்துல அந்த பர்சன் பிரியனை தள்ளி விட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடுறான். பிரியன் பிடிக்கலான்னு பாக்குறாரு. ஆனா அந்த பர்சன் கிட்ட ஆக்ஸ் இருக்கிறதுனால அவனை பிடிக்கிறத விட்டுட்டு அந்த வீட்டுல இருந்து வெளியே ஓடி போய் நெய்பர் கிட்ட போயிட்டு இமிடியேட்டா 911க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க. பிரியனும் அவருடைய டாட்டரை நெய்பர் கிட்ட விட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு கம்ப்ளீட்டா செக் பண்ணி பாக்குறாரு. ஆனா அவர் சொல்ற மாதிரி எந்த ஒரு பர்சனுமே அந்த வீட்டுக்குள்ள இல்ல. போலீஸும் நீங்க சொல்ற மாதிரி யாருமே இங்க இல்ல, அதனால எங்களால பெருசா எதுவுமே பண்ண முடியாது, பட் இப்போதைக்கு இந்த வீட்டுல நீங்க இருக்கிறது நல்லது கிடையாது, அதனால கொஞ்ச நாளைக்கு நீங்க வேற ஒரு வீட்டுல இருங்க, அது வரைக்கும் நாங்க இந்த வீட்டை மானிட்டர் பண்ணிட்டு இருப்போம். அப்போ அந்த வீட்டுக்கிட்ட யாராச்சும் வந்தாங்கன்னா நாங்க உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. பிரியனுக்கும் அவருடைய டாட்டருக்கும் அங்க என்ன நடக்குதுங்கிறது ஒண்ணுமே புரியல. ஏன்னா ஒரு லேடிஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கையில ஆக்ஸ் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் எப்படி அந்த இடத்துல இருந்து அவ்வளவு பேர் இருக்கும் பொழுது ஈஸியா தப்பிச்சு போக முடியும் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூசிங்கா இருக்குது. பிரியனும் அவருடைய 2 டாட்டர்ஸும் அவங்க திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு அந்த ரிலேட்டிவ் வீட்டுக்கு மூவ் ஆயிடுறாங்க. 2 வாரம் அங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பிரியனுக்கு தன்னுடைய பொண்ணு சொல்ற எதையுமே நம்பாம ஒரு டேஞ்சரஸான
பர்சன் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல தனியா விட்டுட்டு நம்ம போயிருக்கோமே அப்படின்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வீட்டுல இவங்களுக்கு வாழ்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. பிரியன் யோசிக்கிறது என்னன்னா, இப்போ ஆல்மோஸ்ட் 2 வாரம் ஆயிடுச்சு. இந்த பாயிண்ட்ல அந்த பர்சன் யாரா இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. போலீஸும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. நாமளும் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா எல்லா டோர்ஸ் அண்ட் விண்டோஸையும் மூடிடலாம், கூடவே செக்யூரிட்டி சிஸ்டமும் வச்சிடலாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு யோசிச்சு அவங்க கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ள மூவ் ஆகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. பிரியனுடைய கார் அவர் வீடு இருக்கிற ஸ்ட்ரீட்டுக்குள்ள என்டர் ஆகுது. அப்போ பிரியன் அவருடைய வீட்டை பாக்குறாரு. அந்த வீட்டுல செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு லைட் எரியறத அவர் நோட்டீஸ் பண்றாரு. அப்போ அவர் பொண்ணுகிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, போலீஸ் அந்த நெய்பர்ஹுட் அந்த ஸ்ட்ரீட்ஸ்ல தான் இருப்பாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த வீட்டு கிட்ட போயிட்டு பார்க் பண்ற போறாரு. அப்போ விண்டோ வழியா அதே பர்சன் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கிராஸ் பண்றதை அவர் நோட்டீஸ் பண்ணி இம்மீடியட்டா போலீஸ்க்கும் கால் பண்றாரு. போலீஸ் ஒரு சில நிமிஷத்திலேயே அந்த வீட்டை சுத்தி வளைச்சிடுறாங்க. கடைசியா அந்த வீட்டை பிரியன் லாக் பண்ணி போனதுக்கு அப்புறம் எந்த ஒரு போலீஸுமே உள்ள போகல அப்படிங்கறத போலீஸ் பிரியன் கிட்ட ஷேர் பண்றாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா ஃபைனலா போலீஸ் அந்த வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி உள்ள ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே தலைகீழ திருப்பி போடப்பட்டிருக்குது. அந்த வீட்டு செவுத்துல காயின்ஸை ஒட்டி வச்சிருக்காங்க. கூடவே ஏதேதோ சிம்பிள்ஸ் எல்லாமே வரைஞ்சு வச்சிருக்காங்க. ரொம்ப நேரம் வரைக்கும் போலீஸ் அந்த வீட்டை சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் யாரையுமே கண்டுபிடிக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பேஸ்மெண்ட்டை சர்ச் பண்றாரு. அங்க வாஷிங் மிஷினுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஓட்டை இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. அந்த வாஷிங் மிஷினை தள்ளிட்டு பாக்குறாரு. அந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டை, ஒரு ஆள் போகக்கூடிய அளவுக்கான ஒரு ஓட்டை இருக்குது. அதுக்குள்ள போயிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த இடத்துல டேனியல் லாப்லாண்டே அப்படின்ற ஒரு டீனேஜரை கண்டுபிடிக்கிறாங்க. பிரியனுடைய வீடு கான்கிரீட்னால பில்ட் பண்ணப்பட்ட ஒரு வீடு கிடையாது. அது ஒரு வுடன் ஹவுஸ். அதனால ஒரு செவுத்துல 2 வுட்டுக்கு நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ்ல ஒரு ஆள்னால ஈஸியா அந்த வீடு முழுக்க எங்க வேணாலும் போக முடியும், யார் என்ன பேசினாலும் கேட்க முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அந்த விஷயத்தை டேனியல் லாப்லாண்டே யூஸ் பண்ணிக்கிட்டான். டேனியல் லாப்லாண்டே யாரு அப்படின்னா, ஆனியை கொஞ்ச நாள் டேட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் 2 பேருக்குமே பிரேக்கப் ஆயிடுது. அதனால அவங்க வீட்டுக்குள்ள வந்து அந்த வால்ஸ்லயே ரொம்ப நாள் தங்கி இவங்க என்னென்ன பேசுறாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க அம்மா இறந்துடுறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஓஜா போர்டு இன்சிடென்ட் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு, சரி நாமளே அவங்க அம்மா மாதிரி ஆக்ட் பண்ணி அவங்கள பயமுறுத்தலாம், மிரட்டலாம் அப்படின்னு டிசைட் பண்றான். அதனால தான் அந்த டேப் பண்றது, வால்ஸ்ல எழுதி வைக்கிறது, ஃபர்னிச்சர்லாம் திருப்பி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே அவன் பண்ணிட்டு வரான். போலீஸ் ஆஃபீஸர் டேனியல் லாப்லாண்டேவை அந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி பின்னாடி ஜுவினைல் டிடென்ஷன் சென்டர்ல போட்டுடுறாங்க. இதுதான் டேனியல் லாப்லாண்டேவோட ஸ்டோரி. இந்த ஸ்டோரி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். until then see you, goodbye.